வணக்கம், இது கலாமா கிச்சன். இந்த வரைக்கும் உங்களுக்கு மாங்காயோடய வணக்கம் சொல்கிறேன். நான் இந்த வரைக்கும் பழ மாங்காய் எப்படி இருக்குதுங்களா, செங்க மாங்காய் இருப்பது மாங்காய் வெள்ளை பச்சடி பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த பக்கம் நல்லா செத்திட்ட மாதிரி போல இந்த பக்கம் இதுமாரி இந்த பக்கமும் செத்துட்டு இது இந்த தோல் செத்திட்டு பார்த்தீங்களா, இப்போதான் இது தோலை செத்திட்டு அரிஞ்சு போட்டு வேக வைக்க வேண்டியதை வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரிஞ்சு இப்போ அரிகிறப்ப காட்டுறேன். இந்த தோல் ஃபுல்லாக அவ்வளோ வந்து பாருங்கள், மாங்காய் ஃபுல்லாக அரிஞ்சு வச்சு ஒரு இவ்வளோ தூள் மாங்காய் இப்போ வந்து அடுப்பில் ஒரு 2 சட்டி வச்சு வேக விடணும். இப்போ பாருங்க, அடுப்பு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. 1.5 கிளாஸ் இப்போ தண்ணி கொதி வந்தாலும் இந்த மாங்காய் அதில் போட்டு வேக விடணும். இந்த வரைக்கும் தண்ணி சூடாகிட்டு பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ மாங்காய் தோல் சுற்றி வச்சுருக்கேன்னா அதை இதில் வேக விட்றோம். அதுக்கு இந்த பிறகு இவ்வளோ உப்பு போடுறேன். இது இப்படியே வேகட்டும். வெந்தோடனே உங்களுக்கு காட்டும். மாங்காய் அல்வா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பாருங்க, ஒரு 150 வெல்லம், ஒரு ஒட்டு மாங்காய்க்கு 150 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை இதில் போட்டு நல்லா கிண்ணோம்னா இலகி வரும். இப்போ கட்டியாக இருக்கா, இப்போ இலகி. இப்போ இது அவ்வளோதான். இந்த பச்சடி ரெடியாகி வெள்ளம் கரையிட்டோம். இந்த பாருங்க, இதில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 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 புடி தேங்காய், ஒரு மிளகாய் ஒரு கடுகு விட்டு தாளித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ மாங்காய் வெள்ளை பச்சடி ரெடி. இதுமாரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் வாங்கி இதெல்லாம் செஞ்சால் தான் ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். மாங்காய் அல்வா மாரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்வா நெய் இல்லாத அல்வா மாரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு.